பசுமையான வயல்வெளிகளுக்கு மத்தியில் ஒரு அழகிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ஒரு கடினமாக உழைக்கிற விவசாயி இருந்தார். அவருடைய பெயர் ராஜா. அவருக்கு ஒரு அழகிய மாந்தோப்பு இருந்தது. காலை பொழுதில் ராஜா தன் தோப்புக்குள்ளே நுழையிறாரு. அப்போது நுழையும் பொழுது அந்த மாமரத்தின் மேலே பறவைகள் அங்கும் இங்குமாக சூரிய வெளிச்சத்தில் பறந்து கொண்டிருக்குது. மாம்பழங்கள் அப்படியே தங்க நிறத்தில் ஜொலிக்குது. இந்த காட்சியெல்லாம் பார்த்த உடனே தன்னுடைய மனசு நெகிழ்ந்து தான் உழைத்த உழைப்பிற்கு பலன் கிடைச்சது அப்படின்னு ராஜா ரொம்ப பெருமிதமாக சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. அப்படியே மன நிறைவோடு அவர் தோப்பு சுற்றி பார்த்துட்டே இருக்கும் பொழுது திடீரென அவர் ஒரு மரத்தடியில் நிற்கிறாரு. சில கிளைகள் வெறுமையாக இருக்குது. அந்த இடத்துல இருந்த மாம்பழங்கள் அனைத்தும் பறிக்கப்பட்டு இருக்குது. தரையில் புதிய காலடி தடங்களை பார்த்த ராஜாவுக்கு அதிர்ச்சியும் கோபமும் ஏற்படுது. ஐயோ, என் அருமையான மாம்பழங்களை யாரோ திருடி சென்று விட்டார்களே, இந்த இரக்கமற்ற செயலை செய்தது யாரா இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு மன கவலையோட கிராமத்தை நோக்கி செல்றாரு. அப்போது அவரது அண்டை வீட்டார் கொஞ்சம் சூழ்ச்சி நிறைந்த மணி அவசரமாக ஒரு கூடையில் ஏதோ ஒன்றை துணியால் மூடி மறைத்து எடுத்து செல்வதை ராஜா கவனிக்கிறாரு. ராஜா கவனித்ததை பார்த்த மணி இன்னும் கொஞ்சம் வேகமாக நடந்து போகிறான். உடனே ராஜா, நில் மணி, அந்த கூடைக்குள்ளே என்ன இருக்குது? என் தோப்பிலிருந்து மாம்பழங்களை திருடியது நீதானே என்று நான் சந்தேகப்படுறேன். அதனால் நீ எடுத்துகிட்டு போகிற அந்த கூடையை திறந்து காட்டு அப்படின்னு கேட்குறாரு. உடனே மணி, உனக்கு என்ன பைத்தியமா? நான் ரொம்ப நேர்மையானவன். என்கிட்ட போயிட்டு நீ இந்த மாதிரி கேள்வி கேட்குறிய? இது என்னுடைய மதிய உணவு அப்படின்னு சொல்கிறாரு. மதிய உணவு தானே, அப்போ என்கிட்ட காட்டுறதுல உனக்கு என்ன? நீ இதை திறந்து காட்டு அப்படின்னு கேட்குறாரு. முடியாது அப்படின்னு சொல்ல இருவரினுடைய பேச்சு சண்டையில் போய் முடியுது. இந்த சண்டையை பார்த்த கிராம மக்கள் அங்கே கூடினார்கள். ஒரு முடிவுக்கு வர இயலாமல் அனைவரும் கிராமத்தின் மூத்த பெரியவர் முன்னிலையில் பஞ்சாயத்து கூட்டத்துக்கு முடிவு பண்ணுறாங்க. 2 பேரும் கிராமத்தின் மையத்தில் உள்ள ஆலமரத்தடியில் நீதி வழங்கும் பஞ்சாயத்தில் கூடி நிற்கிறாங்க. மூத்த தலைவர் ஒரு மேடையில் அமர்ந்திருக்க ராஜா தன்னுடைய குறையையும் குற்றத்தையும் முன்வைக்கிறாரு. மதிப்புக்குரிய ஐயா, என் தோப்பில் திருட்டு நடந்துவிட்டது. காலடி தடங்களை நான் கண்டேன். பிறகு என் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் மணி மாம்பழங்களை மறைத்து எடுத்து செல்வதை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு இருந்த மூத்த தலைவர், மணி, நீ என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்க, மணி உடனே ஆக்ரோஷமாக, தலைவரே, இது முற்றிலும் பொய். ராஜாவுக்கு என் மீது பொறாமை. அவனிடம் எந்த ஆதாரமும் இல்லை என்று அவனுக்கே தெரியும். என் மீது வீண் பழி சுமத்துறான் அப்படின்னு சொல்கிறாரு. இருவரும் வாதங்களையும் நிதானமாக கேட்ட அந்த மூத்த தலைவர் யோசனையில் ஆழ்ந்து போகிறாரு. ஏற்கனவே அவருக்கு மணியுடைய குணாதிசயங்கள் தெரியும். அவன்தான் அந்த தப்பை பண்ணியிருக்கிறான் என்பதையும் தெரியும். ஆனால் அதை சாதுரியமான வழியில் நிரூபிக்கணும்னு முடிவு பண்ண தலைவர், நீங்கள் 2 பேரும் ஒவ்வொரு வாளி தண்ணீரை கொண்டு வாங்க, திருட்டு நடந்த இடத்துக்கு போகலான்னு சொல்கிறாரு. ஒன்றுமே புரியாமல் 2 பேருமே ஒரு வாளியை எடுத்துக்கிட்டு அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு நோக்கி போகிறாங்க. மக்கள் அனைவருக்குமே ஒரே குழப்பத்தில் இருக்கிறாங்க. முதல்ல ராஜா என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வாளியில் இருக்கிற தண்ணீரை காலடி தடங்கள் மீது ஊற்ற சொல்லி மூத்த தலைவர் சொல்கிறாரு. உடனே ராஜா தன் வாளியில் இருந்த தண்ணீரை எடுத்து தான் நடந்து வந்த காலடி தடத்தில் ஊற்றுறாரு. அங்கே எதுவுமே நடக்கலை. அடுத்து மணியிடம் சொல்கிறாரு. மணி ரொம்ப தயக்கமாகவும் யோசனையாகவும் மெதுவாக தண்ணீரை வாளிலிருந்து எடுத்து அவனுடைய காலடி தடத்தில் ஊற்றுறாரு. அப்போது திடீரென ஒரு சத்தத்தோட ஒரு 2 பழ கொட்டைகள் அந்த தண்ணீரில் மிதந்து வெளியே வருது. அப்போ தான் புரியுது, அவன் மாம்பழங்களை சாப்பிட்டு விரைவாக யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு அந்த அவனுடைய காலடி தடத்துலேயே நோண்டி மூடி வச்சுட்டு போயிட்டுருக்கான். மூத்த தலைவர் சிரித்து கொண்டே, மணி, நீ பழங்களை சாப்பிட்டு விட்டு கொட்டைகளை மறைக்க முயன்றாய். ஆனால் இந்த கொட்டைகளைப் போலத்தான் உண்மையும். எவ்வளோ மறைத்தாலும் ஒரு நாள் வெளிவந்தே தீரும். மக்கள் ஆச்சரியத்துடன் பேசும் சத்தம் மணி தலைகுனிவுக்கு ஆளாக்குகிறது.
மணி அவமானத்தால் தலைகுனிந்து அவருக்கு வேறு வழி இல்லாமல் தன் தவறை ஒப்புக்கொள்கிறான். என்னை மன்னியுங்கள் ராஜா, நான் பேராசையாக இந்த விஷயத்தை செய்துவிட்டேன் அப்படின்னு சொல்லவே மூத்த தலைவர், நீ திருடிய மாம்பழங்கள் போக மீதி உள்ள மாம்பழங்களை ராஜாவிடம் திருப்பி தர வேண்டும். மேலும் நீ திருடியதற்கு அபராதமாக நாளை ஒரு நாள் முழுவதும் ராஜாவின் தோட்டத்தில் வேலை செய்ய வேண்டும். உனக்கு இது ஒரு நல்ல பாடமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. நேர்மையே உண்மையான செல்வம் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை முடிக்கிறாரு. நன்றி ஐயா, உங்கள் புத்திசாலித்தனமான தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு ராஜா மகிழ்ச்சியோடு சொல்கிறாரு. கிராம மக்கள் அனைவரும் தலைவரின் நியாயமான தீர்ப்பை கண்டு மனநிறைவடைந்தனர். ஆம், கிராமப்புற நீதி என்பது ஆதாரங்களை விட புத்திசாலித்தனத்திற்கும் மனசாட்சிக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் என்பதை இந்த கதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்தது. இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க. நன்றி, வணக்கம்.